கருப்பட்டிய பாசமுள்ள ரோசாவா கட்டெருந்து மொச்சுதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்படி இருக்கு நம்ம கதை. எஸ், நமக்குன்னு இந்த ஒரு டெத் பவுலர் நாதர் எல்லிஸ். அந்த நேதர் எல்லிஸ் ஆம்ஸ்ட்ராங் இன்ஜுரி துரத்தி விட்டாங்க. ஸோ இப்போ நம்மக்கிட்ட பவுலர்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆகாஷ் பத்வால் போகலாம். எஸ், நல்ல ஒரு பவுலர், டெத் பவுலர். நம்ம மும்பைக்கு பார்த்தோம், நல்லா இம்ப்ரெஸ் பண்ணார். சில பேர் ஓட்டல் பாட் பண்ணுறாங்க, சில பேர் சாம்ஸ் போகலான்றாங்க, சில பேர் கிளெட்சன் போகலான்றாங்க, சில பேர் நவீன் உள்ளக்குன்றாங்க. ஸோ அது மாதிரி எக்கச்சக்க நேம் நம்ம வந்து கேட்டுட்ருக்கோம். சில பேர் ஜோசப் போகலான்றாங்க, வெஸ்ட் இண்டீஸ் பவுலர். ஸோ இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்குது. ஸ்காட் போலன் அப்படி நிறைய பேர் வந்துட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பவுலர் எடுத்து போட்டுக்கு ரீப்ளேஸ்க்கு. ஏங்க அன்ஷுல் காம்போஜ் இருக்கார், பின்னாடி ராமகிருஷ்ணா கோஷ் இருக்கார், நம்ம முகேஷ் சௌத்ரி இருக்காக. ஏன் ஒரி பண்ணிக்கிறீங்க தான் எனக்கு தெரியல. ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்காதீங்க. எந்த வருஷம் சிஎஸ்கே ஒரு சூப்பர் ஸ்டார் பவுலர் வச்சு தான் மூவ் பண்ணியிருக்கேன், எந்த வருஷமும் கிடையாது. ஸோ ஒரு சில வருஷம் ஒருத்தர் கை கொடுப்பாரு. நம்ம தீபக் சாய் எடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஆசரோட் ஒரு தடவை கை கொடுத்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பொலிஞ்சர், சில காலகட்டங்களில் ஆல்பி மோக்கல் சொல்லிட்டு கை கொடுத்தாரு. இந்த வருஷம் இப்போதைக்கு நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் நம்மளை காப்பாற்ற போகிறாங்க போல பார்த்தாலே தெரிகிறதா. எய்தர் பவுலிங்காக இருக்கட்டும் இல்லை பேட்டிங்காக இருக்கட்டும் நம்மளை காப்பாற்ற போகிறதவங்க தான். ஸோ ரொம்பலாம் வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க கைஸ். பவுலிங் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நேதர் எல்லிஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக திரும்ப ஒரு ஃபாரின் பவுலர் தான் எடுக்க போகிறாங்க. யார் எடுத்தாலும் சர்ப்ரைஸ் ஆகாதீங்க. ஐயா நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க ஐயா, கிறிஸ் ஜோர்டன் சொல்லிட்டு ஏதோ உங்களுக்காக அப்படி எந்த சர்ப்ரைஸும் பண்ணிடாதீங்க ஐயா. அதை தாங்கக்கூடிய மன வலிமை எங்ககிட்ட கிடையாது. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. உளறனா அதுக்கு நீங்கள் மலிங்காவோ கோச்சா இருக்க பொல்லாடோ இல்லை டிவைட் பிராவோ கூட கூப்பிட்டு வந்துருங்க ஐயா. ஃபார் பெட்டர் தென் திஸ் பர்சன். என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஸோ இந்த மாதிரி எங்களை வந்து எந்த ஒரு சர்ப்ரைஸும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. பட் அந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சனை தான் சிஎஸ்கே கொண்டு வர போகிறதா இப்போயே ஒரு ரூமர் ஆரம்பிச்சிருச்சு. அது உண்மையான எனக்கே தெரியாது. அஃபீஷியலாக எந்த நியூஸ் வராத பட்சத்தில் நம்ம வந்து நம்ப முடியாது. பட் வைகாட் ஸ்பென்சர் ஜான்சன் பிபிஎல்லுமே நல்ல ஒரு பவுலர், நல்லா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இங்கே பண்ணுவாருன்னு நம்ம நம்புகிறோம். உங்கள் பொண்டாட்டிய பொண்ணு கட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தாட் இருக்குன்னு தெரியல, இருக்கலாம். ஆனால் எனக்கு ஆகாஷ் பத்வால் மாதிரி ஒரு இந்தியன் பவுலரே கொண்டு வரலாம்னு தோணுது. பட் இந்தியன் பவுலருக்கான எப்படி அந்த ஸ்லாட் முடிஞ்சிருச்சா எனக்கு தெரியல, அதை பற்றி சரியாக தெரியல. நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. பட் எனக்கு என்னென்னா ஐ எம் மிஸ்ஸிங் நேதர் எல்லிஸ். ஐ வாஸ் ஹேவிங் ஹோப் நேதர் எல்லிஸ் இருக்கான் பார்த்துப்பான்ட்டு. நினைவுகள் மனசுக்கு வலியை கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஸோ பார்க்கலாம், அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வரும்போது நமக்கு தெரியும் இவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுதா இல்லையான்ட்டு. எஸ், ஸோ இன்றைக்கி ரொம்ப நேரம் லைவ் போச்சு, அதை பேசி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ எடுக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். சஞ்சு சாம்சன் ஜாயின் பண்ணிட்டாரு. ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு 13 வருஷம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வெல்கம் சேட்டா, டோன்ட் வரி, நாங்கள் உங்களுக்காக இருப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தூபே, சஞ்சு சாம்சன், நம்ம ருத்ராஜ் கேக்வாட்லாம் ஒன்றா உட்காந்து ஃபன் பண்ணுற மாதிரி இப்போயே ஆரம்பிக்கிறாங்க. காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. நல்லா தான் இருக்குது. ஆனால் சிஎஸ்கே டீம் ஜாலியாக தானப்பா இருக்குது. இவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. ஆக அதை பற்றி நாங்கள் கவலை கொள்ள போவதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் தலையில் கட்டிடுறாங்க. எஸ், நாம தான் உரி பண்ணிட்டு இருக்கோம். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி வேண்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி நடக்கலாம். மேபி சொல்கிறேன். அது அடிப்படையில் தான் நிறைய பேர் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறதா ஆல்ரெடி ஐடியா வச்சுருக்காங்களோ சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ தெரியல, நீங்கள் சொல்லுங்கள், எந்த ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் ஆர் ஃபாரின் டெத் பவுலர் வந்து நம்ம எடுக்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்கிறாங்க, எனக்கு தெரியல. பட் ஆகாஷ் பத்வால் மாதிரி ஒரு இந்தியன் பவுலருக்கு ஏங்க நாங்கள் போகக்கூடாது அப்படின்னு என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. உங்கள் மைண்டில் அது ஓடுகிறதா, உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா அப்படின்ட்டு. எனக்கு இன்னொரு விஷயம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், இந்த மாதிரி டைமில் நம்ம ஏன் ராமகிருஷ்ணா கோஸ்லாம் வந்து உள்ளே சொருகக்கூடாதுன்னு தோணுது. முகேஷ் சௌத்ரி கண்டிப்பாக சொருகக்கூடாதான்னு தோணுது. ஏன்னா முகேஷ் சௌத்ரி உங்களுக்கு தெரியும் போன வருஷம் தான் இன்ஜுரி, அதுக்கு முன்ன வருஷம் நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாரு. தெரியும் போன வருஷம் நல்லா
போன வருஷம் நல்லா பண்ணியிருந்தாலும் அது 10 பைசா பிரோஜனம் கிடையாது. ஏன்னா 100 ரூபாய் அவ்வளோ பண்ணி எதுவும் கிடைக்கல. ஏன்னா பேட்டிங் லைன் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ இந்த வருஷமும் தான். ஐயோ ஐயோ டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க, என்னாச்சு? அதை நினைச்சேன் சிரிச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய போல்லாம் கண்டக்ட் பண்ணோம். எங்கள் போலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் வந்துச்சு. ஸோ அதில் RCB CSK மேட்சுக்கிற ப்ரிவியூலாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எங்கள் யூடியூப் லைவில் நீங்கள் டே பை டே ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், நிறைய நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பி. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் ஒவ்வொரு டே அப்டேட்டு நான் கொடுக்க போகிறேன் யூடியூப் சேனலில். இன்றைக்கி நம்ம டீம் வெளியே போயிட்டாங்க, அதனால் மொபைலில் எடுத்து நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அதனால் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ இயர் ஆஃப்டர் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் IPLக்கான லைவ் போட்டுட்ருக்கோம். எவ்ரிடே வி ஆர் கண்டினியூங். அதே மாதிரி தான் எவ்ரிடே வி ஆர் trying to upload a video. So thank you for watching this video. Please subscribe our channel and support our channel more. Thank you guys. Thank you. இந்த சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.